இந்த கிளாஸை நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த கிளாஸ் வழியா தான் நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் கேமரால. இப்ப பாருங்க, இந்த வெல்டிங் மிஷின்ல என்ன ஆம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன் பாருங்க. 204 வரைக்கும் ஆம்ஸ் வச்சிருக்கோங்க. ஓகேவா? இதை வந்து நான் இப்ப கம்மி பண்றேன் பாருங்க. நல்ல கண்ணு தெரியுதுங்க. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்ப நான் வந்து 100 ஆம்ஸ் வச்சுட்டு வெல்டிங்கை ஸ்டார்ட் பண்றேன். இங்க பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெல்டிங் வந்து பர்ஃபெக்டா வருது பாத்தீங்களா? எந்த விதமான ஒரு தங்கு தடையும் இல்லாம டீப் பெனட்ரேஷன் ஆகுது. வெல்டிங்ல வந்து முக்கியமே என்னன்னா டீப் பெனட்ரேஷன் தாங்க. பெனட்ரேஷன் இல்ல அப்படின்னா இந்த வெல்டிங் வந்து ஸ்ட்ராங் இருக்காது. பாத்தீங்கன்னா இந்த வெல்டிங் மிஷின் வந்து பக்காவா வந்து உங்களுக்கு வந்து வெல்டிங் கொடுக்குதுங்க, அவுட்புட் கொடுக்குது. அவுட்புட் வந்து நமக்கு சரியா வரல அப்படின்னா வெல்டிங் வந்து பெனட்ரேஷனே வராதுங்க. ஸோ பெனட்ரேஷன் இல்லைன்னா அந்த வெல்டிங் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். அந்த ஸ்ட்ரக்சர் நீங்க அடிச்ச வெல்டிங் ஃபுல்லாமே ஃபெயிலியர் ஆகும். ஸோ டீப் பெனட்ரேஷன் இருக்கணும். ஒரு ஆர்க் வெல்டிங் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த